திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க அண்ணா, இன்று சட்டமன்ற கூடியிருக்கு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் ஒன்றிய அரசு கொண்டுட்டு வர சுரங்கப்பாதை அமைக்க விடமாட்டா, அதுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா நடக்குது. நிதியமைச்சர் நீங்க தொட்டிலையும் கிள்ளி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க, அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரச்சனை எப்பயில இருந்து இருக்கு, என்ன ஏதுன்னு அதை பத்தின விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முதல்ல நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி எவ்வளவு மிகப்பெரியவருக்கு மனித நேயர், மனிதர்களுக்காக அப்படின்ற மாதிரி இந்த மனசு, மக்கள் முதல்வராக அவர் தெளிவாக முதலே ஒண்ணு சொல்லுவார், நான் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் உழைக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இலக்கணம் மாதிரி சொன்னார் பாருங்க. இந்த சுரங்கம் தோண்டுவதன் காரணமாக அந்த பகுதியிலே மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, எதிர்காலம் வளம் எல்லாமே நாசமாக போகின்ற அளவிற்கு நிலங்கள் சீரழிந்து போகும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அழகாக ஒன்று சொன்னார், நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த திட்டத்தை இங்க கொண்டு வரவே முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, அதையும் மீறி கொண்டு வருவார்களே ஆனால் நான் பதவியில் இருக்க மாட்டேன். இந்த வார்த்தையை இதுவரைக்கும் யாரும் சொன்னது கூட அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த ஒரு முதலமைச்சரை பார்த்து, முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியோ தரமோ இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கையில உக்காந்துக்கிட்டு 13 பேரை சுட்டு கொண்டதை கூட மறுநாள் சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்து, எனக்கே தெரியாது நான் டிவியில பார்த்தேன்னு சொன்ன ஒரு நபர் தான் எடுபிடி. அந்த தரம் கட்ட அந்த எடுபிடி நம்முடைய அரசின் மீது அப்படியே குற்றச்சாட்டு அள்ளி வீசுறாராம். இந்த சுரங்க பாதைய 2023 வருது. 2023 அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்க்கின்றன, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது அதை ஆதரித்து பேசியவங்க யார் தெரியுமா? இந்த எடப்பாடி எடுபடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தம்பிதுரை. அந்த வீடியோவை இப்ப வெளியே போட்டாங்க. இவனுங்களுடைய பித்தலாட்ட பொய்யெல்லாம் முகத்திரை கிழிந்து போயிடுச்சு. இந்த நிலையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை நாங்கள் நிறைவேற்ற விடவே மாட்டோம் என்று உறுதியாக சொல்லும் பொழுது, இவ்வளவு இருக்கிற நிலையில பாலியல் பாஜகவிற்கு, பாசிச பாஜகவிற்கு இதுல என்ன ஆர்வம்? ஒண்ணு தெரியுங்களா? ஸ்டெர்லைட் நான் அதுதான் அந்த துப்பாக்கி சூட்டை சொன்னேன், லிங்க் இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலையினுடைய உரிமையாளர் இருக்காங்களா, வேதாந்தா குரூப். அந்த வேதாந்தா குரூப்பினுடைய கம்பெனி தான் இந்த சுரங்கம் தோண்ட வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இப்ப லண்டன்ல கிடைக்கிறாப்ல இல்ல சுனில் அகர்வால், லண்டன்ல இருந்துகிட்டு வேதாந்தா குரூப், இதெல்லாம் ஒரு பெரிய வியூகமே நடக்குது. இந்தியாவை நாசப்படுத்துகின்ற அளவிற்கு கனிம வளங்களை தனியாருக்கு கொடுப்பது பாஜக, மோடி, அமித்ஷா கூட்டம், காவிகளின் கூட்டம். நீங்க மக்கள் இதுல விழிப்படைஞ்சு வந்துட்டாங்கன்னா மதத்தை சொல்லி சாமியை சொல்லி ஏமாத்துவானுங்க. இந்த பிராடு கூட்டம் கார்பரேட் கம்பெனிக்கு அதை விற்கலாம். நம்முடைய தலைவர் எதிர்க்கிறார். அதுதான் அவர் எதிர்க்கும் போது இந்த எடப்பாடி சட்டமன்றத்துல தன்னுடைய நிலையை மறைத்து கொண்டு வேக வேகமாக பேசினாலும் கூட அது எடுபடுகின்ற நிலையில் இல்லை. ஏன்னா முகத்திரை கிழிந்து விட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல மிக தெளிவாக மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் இத யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வருகிறது என்பதை எதிர்த்து தனி தீர்மானத்தையே நிறைவேற்றிட்டார். ஆகவே வேற வழி இல்லாம அதுக்கு கை தட்டி அது பின்னால உடனே எடப்பாடி குரூப்பும் வந்துட்டாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேண்டியதன் நோக்கம் என்னங்க? எதுக்காக ஒன்றிய அரசு அமைக்கிறது? டங்ஸ்டன் துறைமுகம் என்பது டங்ஸ்டன் சுரங்கம். டங்ஸ்டன் சுரங்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கனிம வளம் உள்ள இருக்கிற பூமி. அந்த கனிம வளம் இருக்கிற பூமியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறதுக்காக தான் கார்பரேட் கம்பெனிகள். அந்த கார்பரேட் கம்பெனியை கை கூலி தான் மோடி, அந்த மோடி அங்கோ கூட்டம்.
அவனுங்க மணிப்பூர்ல தகராறு வந்ததற்கு காரணமே இப்படிப்பட்ட வேலையை செஞ்சதுதான். கனிம வளத்தை எடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே உருவாக்கி 2 கோஷ்டியை மோத வச்சு 500-600 பேர் சாகடித்து பெண்களின் மானத்தை அநியாயமாக பங்கப்படுத்திய கேவலத்தை பண்ண மோடி இன்னும் அந்த பக்கம் போய் கூட பார்க்கல, ஆறுதல் சொல்ல கூட போல. அவ்வளவு அயோக்கியத்தனமாக அந்த கனிம வளத்தை எடுப்பதற்காக வரக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி கை கட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. அதே நிலையில் தான் இன்னும் சில மாநிலங்கள்ல பகுதி மாநிலங்களையும் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல வந்து வச்சான் கைய, நம்முடைய முதல்வர் இருக்கிற காரணத்தால சுட்டது, அதனால கையை எடுத்துட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. ஆக தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு என்பது அவர்கள் நினைத்ததை விட வேகமாக நம்முடைய முதல்வர் இருப்பதை பார்த்த அசந்து போய் உட்கார்ந்து இருக்கானுங்க. வர விட மாட்டார். அவர்களுடைய நோக்கம் கார்பரேட் கம்பெனில இருந்து கொள்ளை அடிக்கணும்ன்றதுதான் தவிர வேற ஒண்ணு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ இவங்க ஆதவ அர்ச்சனா இருக்காங்க இல்லைங்கன்னா, அவங்கள வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு காரணம் வந்துட்டு திமுக கொடுத்த நெருக்கடி தான் அப்படின்ட்டு பரவலாக பேச்சு அடிப்படுது. அதை குறித்து சொல்லுங்க. அதுக்கான பதில வந்து நாம சொல்ல வேண்டாம். விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது அவருடைய கட்சி பிரச்சனை, அரசியல் ரீதியாக பார்வை. அரசியலில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு பாரதிய ஜனதா கூட்டம் செய்யுது அப்படின்றத அழகா சொல்லிட்டார். அந்த நடிகர் ஒருவர் வெளியிட்ட அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்தை குறித்த அந்த விழாவிற்கு அழைத்தது, அந்த விழாவிலே அவர் கலந்து கொள்ள போனால் அதை வைத்துக் கொண்டு அரசியலிலே சதுரங்க காய்களை அனுப்புவது என்ற திட்டமெல்லாம் போட்டானுங்க. அதெல்லாம் திரும்ப புரிந்து கொண்டு வெளியில் இருந்தார். இந்த புதியதாக அவங்க கட்சியில சேர்ந்த இந்த நபர் இன்றைக்கு முகத்திரை கிழிந்து அவரு வெளியில வந்துட்டார். அவரு அங்க போய் உக்காந்துக்கிட்டு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பாடிவிட்டு வா, பேசிவிட்டு வா என்று சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் கருத்தையும் அங்க பதிவு பண்ணதாக திரும்ப தான் சொல்லியிருக்காரு. ஆக எங்களை மீறி, எங்கள் கட்சியினுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடுகளை மீறி அந்த பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளராக நான் உருவாக்கிய அந்த நபர் பேசியது ஆதவ் பேசுறதுக்காக 6 மாதத்திற்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அவரே இனிமே விளக்கம் கொடுப்பார். இதுக்கு மேல இதுல ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், திமுக தலைமையிலே நான் இருக்கிறேன், இதுதான் உண்மையான அரசியல் நிலைமைன்னு வெளிப்படையா சொல்லிட்டார். இனிமே அதுல இவனுங்க பண்ற குழப்பம் கூச்சல் எதுவும் ஈடுபடாது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல இவ்வளவு பெரிய சர்ச்சையானது இதுதான் முதல் தடவை. அந்த புத்தக வெளியீட்டு விழா என்னைக்கு அறிவிச்சாங்களோ அப்பையில இருந்து பிரச்சனையா இருக்கு. அது திட்டமிட்டு பிஜேபி காரங்க கலப்புறாங்கன்னு சொல்றாரு. அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசி அவரை பற்றியான பெருமைகளையும் அவருடைய சாதனைகளையும் சாதித்தவைகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய விழாவில இவனுங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழாவையே பின்னால இருந்து இயக்கியது யார், இதுதான் கேள்வி. அதுல அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் எத்தனை பேர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தான், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ஆதவே காஞ்சி சங்கராச்சாரியார் பற்றி எல்லாம் அங்க போய் பேசிட்டு இருக்க, அந்த நபர் நல்லவர்னு நீ பேசுறிய, அந்த நபர் தான் இந்திய துணைக்கண்டத்தில் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்து ரிசைன் பண்றதுக்கு காரணமா இருந்தது இந்த சங்கராச்சாரி. அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், அந்த தீர்மானங்களை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி இடஒதுக்கீடு கொள்கையை கடுமையாக எதிர்த்தது காஞ்சி மடம். அந்த மடத்தின் மூலமாக பிரச்சனைகள் வந்த உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கருடைய பெயரை சொல்ல கூட இவர்களுக்கு தகுதி கிடையாது. அவரை போன்ற அறிவு, ஆற்றல், திறமை அத்தனையும் நிறைந்த ஒரு மாபெரும் தலைவனை பார்க்கவே முடியாதுன்னு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களை வச்சிருந்தார். ஆனா இந்த நபர்கள் எல்லாம் அவரை கேவலமாக நினைச்சுதான் பேசினவனுங்க தான் இந்த ஆதரவு போய் அங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறார். அதனால அது ஒரு போலித்தனமான நிகழ்ச்சி என்பதை நம்முடைய திருமா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அந்த ஆதரவே பிஜேபி இறக்கி விட்ட ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுன்றதுக்கோசம் பிஜேபி இறக்கி விட்டதான்னு சொல்லப்படுது. அதற்கு, அந்த கேள்விக்கு, அந்த சந்தேகத்திற்கு, அந்த ஐயத்திற்கு சரியான விளக்கமாக இது இருக்கு. இன்னும் அழுத்தமாகுது. பிஜேபி தான் இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னா, ஆமா ஆமா இப்படிலாம் பேசினா அப்ப அதுதான் அர்த்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வருது இல்லையா? ஆமா.
சரிங்கண்ணா, நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிமா.